அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே, வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதுமே விறுவிறுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நடுப்பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் அவசரமாக வேலை இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி நடுப்பகுதிக்கு போயிருங்க. எனது பிரியமான இனிய நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் விறுவிறுப்பாக தான் இருக்கும். ஒரு பரவச நிலைக்கு நீங்கள் போவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நண்பர்களே, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். ரொம்ப நல்ல மனசு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்குது உங்ககிட்ட பேசுறது. ஏன்னா ரொம்ப நாளா ட்ரை பண்ணியிருந்தேன், கிடைக்கவே இல்லை. லைன் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் அந்த மாதிரி இருந்தது. இப்பதான் கிடைச்சது இன்னைக்கு. அதுவும் இங்க திருப்பூர் முருகன் கோயில் இருக்கேன் நானு. கோயில் சாமி பாத்துட்டு வெளியே வரும்போது பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண கிடைக்கல. இப்ப நீங்களே வந்தீங்க. ஐயா, இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆன்ம தரிசனம் எப்படி ஐயா பாக்கலாம்? ஆன்ம தரிசனம் எப்படி பாக்குறது? வயசு என்ன ஆகுது? 43 ஐயா. மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு ஐயா. சரி, இப்ப மேரேஜ் பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் ஆன்ம தரிசனம் பாக்குறீங்க? என்னங்க ஐயா? ஒன்னும் புரியல எனக்கு. இருக்கிறது சிவன் மட்டும் தான். நான் சொல்றேன், சிவமயம். நீங்க சிவனை தான் பாக்கணும். சிவ ஜோதி தான் மட்டும் பாக்கணும். சிவப்பு கலர் ரவுண்டா இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் நீங்க பாக்கணும். அதை பார்த்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை. சரிங்க ஐயா. ரெண்டும் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஆன்ம தரிசனம் எல்லாம் ஒண்ணுதான். அது குழப்ப கூடாதுல்ல. ஒரே மாதிரி தானே நம்ம சிந்திக்கணும். ஆன்மா எதோ சொல்லிட்டு அருப்பெரும் ஜோதி அவங்க சரிக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சிவன் நான் சொன்னா சிவன் சொன்னாக்கா இல்ல, அது அருப்பெருஞ்சோதின்னு சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி சொல்லுனா உனக்கு பிடிச்சா நீ எதை வச்சுக்கிட்டு போ. கரெக்ட். ஒண்ணுல இருந்து பிரிஞ்ச பல பிரிவுகள் அவ்வளவுதான். ஆனா எல்லாம் ஒண்ணுத்துல தான் அடக்கம். நான் சிவன் சொல்றேன், அது ஜோதி ரவுண்டா சிகப்பா இருக்குன்னு நான் பார்த்தேன். ஆனா நீங்க ஆன்ம தரிசனம்ங்கிறீங்க. சரிங்க ஐயா. இல்லைங்க ஐயா, இப்ப சிவன் நீங்க பாத்தீங்க இல்லைங்க ஐயா, அதேதான் நானு சிவனோட இருந்து பிரிஞ்ச ஒரு துளி, அதுதான் ஆன்மா நான் சொல்லிட்டேங்க ஐயா. ரெண்டும் ஒண்ணுதான், அது தப்பு இல்ல. பிரிஞ்சு வந்திருக்கும் நீங்க பாக்கணும்னாக்கா உங்களை அர்ப்பணிச்சாதான் பாக்க முடியும். இப்ப நீங்க இதுல பல ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு பாக்குறது, சிவனை தரிசனம் பண்றது. 100 உள்ளது உள்ளபடி பாக்குறது, தரிசனம் பாக்குறீங்க அவரை, அவ்வளவுதான் பாக்குறீங்க. ரெண்டாவது அதுலயே ஐக்கியமா வருது, சிவஸ்வரூபமாவே நீங்க மாறிடுறது. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. தரிசனம் பண்ணி பாக்குறதுனால ஒன்னும் அவ்வளவு பெனிஃபிட் கிடையாது. சரிங்க ஐயா. இப்ப நீங்க சும்மா பாக்கணும், அவர் காட்சியை பாக்கணும், சிவன் எப்படி இருக்கிற பாக்கணும்னா அது ஒரு நல்லாதான் இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ஆனா அதனால உங்களுக்கு பெனிஃபிட் ஆனா அது பெனிஃபிட் அதிகம் இல்ல. சரிங்க. நான் சொல்ற மாதிரி நானே நீயே நான்ட்டு அந்த சிவஸ்வரூபம் அதுவாவே மாறிடுறீங்க. அப்படியே சைலண்டா சும்மா இருக்கிறீங்க, மௌனமா அப்படியே சும்மா இருக்கிறீங்க, எதுவுமே செய்யல, திருப்தியா அப்படியே இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க. அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். புரியுது உங்களுக்கு? புரியுதுங்க ஐயா. திருப்தியா இருக்கணும்ன்றீங்க, ஆனா திருப்தியா இருக்கிற மாதிரி மனம் வசப்பட மாட்டேது. அதான் நீங்க அந்த சிவனை நானே நீயே நான்கும் போது மனசு நின்று போயிடும். வேற எல்லாம் ஒண்ணும் மனசு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் வழி இல்ல. சிவன் நானே ரெண்டும் ஒண்ணுதான் சிந்தனை பண்ணும் போது உங்களுக்கு மனசு நின்றும். வேற வழி நிறுத்துறதுக்கு ஒரு வழியே கிடையாது. அத மக்கள் அதை சொல்லிக் கொடுக்குற மக்கள் என்ன பண்றாங்க, மனசை அடக்க முடியாது. சில பேர் அடக்க வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் அத அடக்கவே முடியாது, ரொம்ப கடினம் அப்படிங்கிறாங்க. மக்கள் அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அது அடக்கவே முடியல அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட பேசுறவங்க அத்தனை பேருமே மனசை அடக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. ஹலோ, கேட்டுதான் இருக்காங்க ஐயா. மனசு அடக்கணும் இல்லையா, மனசு திருப்தி ஆகலன்னு தான் சொன்னேன் நானு. அதான் நீங்க சிவனை அவரோட ஐக்கியமாகணும். ரெண்டு ஒண்ணுதான். நானே நீயே நான்ட்டு அவர் அப்படியே தியானம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா மனசு நின்று போயிடும்.
நீங்க வந்து அடக்கறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நின்றும். அதுக்குதான் அப்படி சொல்லியிருக்கேன். திருப்தியா இருந்தா எல்லாமே இங்க இருக்கு, சிவன் எல்லாமே இருக்கு, குறை நிறை எல்லாமே இருக்கு, சிவனும் இருக்காரு, எல்லாமே இருக்கு, ஒண்ணுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கும் போது அது நின்று போயிடும். அதுதான் வழி, வேற வழி கிடையாது. மனசை அடக்கலாம், மனசை பயிற்சி பண்ணி 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 அது வசப்படுத்தலாம், மனசை கண்ட்ரோல் கொண்டு வரலாம், முடியாது வர முடியும். அது ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தணும். திருப்பி என்ன பண்ணணும், அடுத்த நாள் பழையபடி அது ஓட ஆரம்பிச்சிடும். திருப்பி வசப்படுத்தி போராடி நிறுத்தணும். இப்படியே நிறுத்தி 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 ரொம்ப நாள் பழகணும். அப்புறம் தான் அது ஓரளவுக்கு கட்டுப்படும். புரியுதுங்க ஐயா. ரொம்ப நாள் இந்த வேலையை விட இது ஈஸி. நீயே நானு நானே நீ அப்படின்னா சிவ சிவ பக்தி, பக்தியும் இல்ல, பக்தி அப்படி ஞானத்துக்கு கொண்டு வந்துடுறோம். அதுவா பக்திங்கிறது எங்க இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப வந்து நீயே சிவம், புரியுது உங்களுக்கு? நானே சிவம், சிவமா இருக்கிறேன், நானே சிவமா இருக்கிறேன், நானும் சிவம் ஒன்றுதான், நானே சிவமா இருக்கேன், நானே நீ நீயே நான் அப்படி சொல்லும் போது மனசு வந்து 100 அப்படி நின்று போயிடும், மறைஞ்சிடும். மனசே ஓடிடும், பிரச்சனை எல்லாம் ஓடிடும், எல்லாமே ஓடிடும். அந்த மாயாங்கிறது தலைதறிக்க ஓடி போயிடும். பிரச்சனை எல்லாமே ஓடி போயிடும். எதுவும் கிட்ட வராது, எந்த பிரச்சனையும் கிட்ட வராது. புரியுது உங்களுக்கு? அப்பதானே மனசு நிக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாமோ பயந்துட்டு இருந்தா எப்படி மனசு நிக்கும்? அதுதான் இப்ப நடந்துன்னு இருக்கு ஐயா. அதே மாதிரி ஒரு கவலை வருது, ஒரு கவலை வந்துட்டே இருந்து வச்சுக்கோங்க, கவலை மனசுல வச்சுக்கிட்டு, ஏதோ பெரிய கவலையை வச்சுக்கிட்டு எப்படி நீ மனசு நிக்கும்? புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி ஒருத்தர் அவமானமா பேசிட்டாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஒரு டென்ஷனா இருக்கு, நம்மளே கோவப்படுவோம், நம்ம கோவப்பட்டுன்னு சொல்லிவிடுவோம், அல்லது அவங்க ஏதாவது நம்மள அவமானப்படுத்துவாங்க, ஏதோ ஒன்று பண்ணும்போது மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கும், டென்ஷன்ல. அப்படிங்கும் போது மூளையே வேலை செய்யாது, மூளையே வேலை செய்யாம நின்று போயிடும். அப்படியே எந்த வேலையும் ஓடாது, பல குழப்பமா இருக்கும். அப்புறம் எப்படி மனசு நிக்கும்? மனசு எப்படி நிறுத்துவீங்க? மனசு அவ்வளவுதான். அதனால எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் நன்மைக்கு, திருப்தியா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சிவமா இருக்கேன் அப்படிங்கும்போது அதோட இணையும் போது உங்களுக்கு மனசு ஆட்டோமேட்டிக்கா அழகா நின்னுக்கும், சூப்பரா இருப்பீங்க. அவ்வளவுதான். ஆன்ம தரிசனங்கிறது நீங்க எல்லாமே கரெக்டா இருக்கணும். மனசை ஒருமுகப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சு காத்திருக்கும் போது ரொம்ப நேரம் காத்திருக்கணும். சும்மா விளையாட்டு சில பேர் சொல்றாங்க வந்துடும் போது, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் காத்திருக்கணும். ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் கூட ஆகலாம். ரொம்ப நேரம் காத்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த சிவ ஒளியை நீங்க பார்க்க முடியும். ஆன்ம தரிசனம் என்ன, சிவ ஒளியை நீங்க பார்க்கணும்னா அவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு. நானே சொல்லியிருக்கேன் ஒரு இதுல. அதனால அந்த சிவ ஒளியை நீங்க பாக்கணும்னா 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம். தொடர்ந்து காத்திருக்கணும். அதாவது தியானம் பண்றதுதான். தொடர்ந்து காத்திருக்கும் போது உங்களுக்கு அந்த ஜோதியை நீங்க பார்க்க முடியும். நிறைய பேர் பார்க்க முடியாது, இன்னமும் பெனாத்திக்கிட்டு இருக்காங்க. அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்கல்ல, வள்ளலாறுல இருக்காங்க, அவங்களே பார்க்க முடியாம நெருப்பு தெரியுது, அது தெரியுது, இது தெரியுதுன்னு பெனாத்துறாங்க. அதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? தொடர்ந்துதான் கண்டினியூட்டியா 24 மணி நேரம் 48 மணி நேரம் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கணுங்களா ஐயா? ஆமா, காத்திருக்கணும். அப்படியே அந்த சிந்தனையிலேயே இருக்கணும். நீங்க மனசு ஒருமுகப்படுத்தி அப்படியே காத்திருக்கும் போது எல்லாம் கரெக்டா இருக்கணும். நீங்க வந்து தூய்மையா இருக்கணும் எல்லா வகையிலும். இந்த இமயம் நிமயம் சொல்லுவாங்களா, கறி சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடாம கறி சாப்பிடாம இருக்கணும். அதே மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கு. இது எல்லா இதுலயும் தூய்மையாகி எல்லாமே கரெக்டா இருந்தாதான் அவருடைய இதை வந்து நம்ம தரிசனம் பார்க்க முடியும். ஆன்ம தரிசனம் சொல்லிட்டீங்க. வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, பரிசுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும்னு போட்டிருக்கு. என்ன அர்த்தம்னாக்க, நீங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தாதான் நீங்க வந்து அவரை தரிசனம் பண்ணி பார்க்க முடியும். அது ஒரு கான்செப்ட். ஆனா வந்து நீங்க நானே நீயே நான்கும் போது நீங்க அதை தரிசனம் எல்லாம் பார்க்க முடியாது, பார்க்க வேண்டாம். அதுவாவே ஆயிடுறீங்க. அப்புறம் எப்படி எதுக்கு பார்த்துக்கிட்டு, அதுவாவே அந்த சொரூபமாவே நீங்க ஆயிடுறீங்க. அப்படிங்கும் போது திருப்தியா இருக்கீங்க, முடிஞ்சுது. நீங்க இந்த காட்சி எல்லாம் பார்க்கணும்னு எல்லாம் விரும்பாதீங்க, அவ்வளவு எந்த காட்சியும் வேண்டாம், அதுவா ஆயிடுறீங்க, அவ்வளவு முடிஞ்சுது. நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. கடவுள் இருக்கிற நீங்க மட்டும் தான் கடவுளா இருப்பீங்க, நீங்களே கடவுளா இருப்பீங்க, நீங்க மட்டும் தான், வேற எதுவுமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? சரிங்க ஐயா, புரியுது. வேற எதுவுமே இருக்காது, நீங்களே அதுவாயிடுறீங்க. அப்படியே இருக்கிறது தெரியும். நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, வேற எதுவுமே இருக்காது, நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. இப்ப நீங்க மட்டும் இருக்கும்போது எதை போய் பாப்பீங்க? எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதுங்க ஐயா. நீங்க தனியா இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, அமைதியா இருக்கு, 100 அமைதியா இருக்கு, 100 சுகமா இருக்கு, 100 பவரா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க வந்து அப்படியே இருக்க வேண்டியதான். எல்லாமே இருக்குது, அவங்க செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல, அப்படி சும்மா அப்படியே இருக்க வேண்டியதான். சுகமா ஆனந்தமா அப்படியே ஒரு அமைதியா, அந்த டீப், அது ரொம்ப ஆழமான ஒரு அமைதி. புரியுதா உங்களுக்கு?
இப்ப நிம்மதிங்கிறான், நிம்மதி இல்லாம தான் அலையறாங்க, நிம்மதி இல்லன்ட்டு. அப்ப அந்த நிம்மதி அமைதி ரெண்டு ஒண்ணுதான். 100% நிம்மதி, அதாவது 100% அமைதி, ஆழமான ஒரு அமைதி அங்க இருக்கும். அங்க சுகம் எல்லாமே இருக்கும், இல்லாத எல்லாமே இருக்கும், அவ்வளவுதான். திருப்தியா இருக்கிறீங்க. அந்த அந்த ஸ்டேஜ் இப்படிதான் விளக்கம் கொடுக்க முடியும். வேற எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? தனியா நீங்க மட்டும் தான் இருப்பீங்க, வேற எதுவுமே இருக்காது. அப்பதான் அமைதியா இருக்கும். 2 பேர் வந்தாவே தீர்ந்து போச்சு, அங்க சண்டை தான். 2 பேர் வந்தாவே சண்டை தான் வரும். நாம அவங்க இஷ்டத்தை வச்சுக்கிறாங்க, விநாயகர், முருகன், ஐயப்பன் ஏதோ சொல்றாங்க. அது மாதிரிலாம் நிறைய கடவுள் இருந்துன்னா கண்டிப்பா சண்டையா தான் இருக்கும். 2ன்னு போட்டாவே சண்டை தான் வரும். புரியுது உங்களுக்கு? புரியுதுங்க, புரியுது. ஒரு கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே, அது நீதான். 2 ஒண்ணு அப்படியே ஐக்கியம், அதோட ஐக்கியமாகணும். இப்ப நான் இருக்கிற, இப்ப நீங்க இருக்கீங்க, கடவுள் தனியா இருக்காரு, நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை சரியா இருக்காது. புரியுது உங்களுக்கு? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் தனியா நீங்க வேற இருக்கிறீங்க, என்ன ஆகும் சொல்லுங்க? சொல்லுங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கிற, நீங்களும் போய் அங்க நிக்கிறீங்க, என்ன ஆகும்? கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். புரியல? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அங்க நான் தனியா, ஆமா நான் என்ற எண்ணத்தோட போறோம் இல்லையா? அதான் சொல்றேன். இப்ப ஒரு நெல்மணியோ கோதுமை மணியோ நிலத்துல போட்டு ஊறி முளைச்சுது, அது அழிஞ்சிருது, அந்த விதை அழிஞ்சு போகுது, பயிரா விளைஞ்சு முளைச்சு வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10,000 நெல்மணியா ஒரு மிராக்கிள்ஸ் 10,000 தான் மாறுது. புரியுது உங்களுக்கு? அது மாதிரி மாறணும்னா நம்ம அந்த விதை அழிஞ்சுதான் ஆகணும். புரியுது உங்களுக்கு? நீங்க சுத்தமா நீங்க உங்களே எடுத்துருங்க, நான்கிறத எடுத்து எல்லாமே எடுத்துருங்க. அதுக்கு உங்களுடைய நான் எனதுங்கிறத எடுத்துருங்க எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நீங்க சிவமா மாறுறீங்க. அதான் உண்மையான தியானம். அதான் தியானம்னு பேரு. தியானம் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு போறீங்க, அப்ப நீங்க சிவமா மாறிடுறீங்க. அப்ப இது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வரும். அனுபவம் கூட சொல்ல முடியாது, அது வெளியே சொல்ல முடியாது. நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு. அதனால கண்டவர் வெண்டதில்லைங்கிறாங்க. அது பார்த்தவங்க திருப்பி மக்களும் சொல்லி புரிய வைக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? இப்ப நம்ம ரோட்ல பைக் போகுது, கார் போகுது, ஏன்னா அது பெயிண்ட் அடிச்சு அழகா போயிட்டு இருக்கு. ஆனா எங்க உற்பத்தி பண்ற இடத்துக்கு போனா எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம்? தனித்தனியா இருக்கும். தனித்தனியா இருக்குமா? ஒரே தான் இருக்கும். இரும்பா இருக்கும். இரும்பதான் நம்ம தகர அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் செய்யறாங்க. ஒரே கோர்ஸா ஒரு குவியலா இருக்கும், ஒரு அப்படியே டோட்டலா அப்படியே இருக்கும், கட்டி மாதிரி. அந்த இரும்பு கட்டி தான் இருக்கு. அப்புறம் தானே உருக்கி அதை பண்ணி தகர அடிச்சு என்னென்ன பண்றாங்க. போல்ட் நட்டு எல்லாம் போட்டு பார்த்தா வண்டி சருன்னு போகுதுங்க. அங்க அப்படியே இருக்கு, அங்க வெறும் இரும்பு தான் இருக்குது. அது மாதிரி இரும்பு தாதாதான் இருக்குது, தாதுல இருந்து பிரிச்சுதான் ஒவ்வொன்னா கேட்டுக்கிறாங்க. அது மாதிரி இங்க பார்த்தா கலர் கலரா வண்டி போகுது. புரியுது உங்களுக்கு? அது மாதிரி அங்க எங்க இருந்து தோன்றி வந்தாலும் அங்க போய் பார்த்தாக்கா அது வேற மாதிரிதான் இருக்கும். அது டோட்டலா எல்லாமே வேற. நம்ம இங்க கற்பனை பண்ணிக்கிறோம். நான் இப்ப இங்க அதனாலதான் இந்த உலகத்துல கோயில் கட்டி வச்சுக்கிட்டு சாமி இருக்கு சாமின்னு பல தெய்வங்களை வழிபடுறோம். இது மாதிரிலாம் அங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல அவரு இருக்கணும், 2ல ஒண்ணுதான் அங்க. நீங்க அதாவது இங்க பாருங்க, உங்க வீட்டுல இருக்க குடத்துல கொண்டு கடல் தண்ணியை ஊத்த முடியுமா? முடியாது. ஆனா உங்க வீட்டுல இருக்க தண்ணியை கொண்டு போய் கடல்ல ஊத்தலாம். கடல் ஊத்துக்கும்ல, ஆனா கடல் தண்ணியை கொண்டு குடத்துல பிடிக்க முடியுமா? அவ்வளவு தண்ணிய பிடிக்க முடியாது. அப்ப நம்ம வீட்டுல இருக்க தண்ணி கொண்டு கடல்ல ஊத்தினா கடல் ஆகுமா ஆகாதா? கடலாயிடும். அப்ப நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது நீங்க அதுவாயிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களையே நீங்க அர்ப்பணிச்சிடுறீங்க. உங்களையே நீங்க அர்ப்பணிச்சு அப்படி சும்மா இருக்கீங்க, ஒண்ணும் இல்லைன்னு சும்மா நிக்கிறீங்க. அப்படியே சும்மா இருக்கும் போது அப்ப அதுவாயிடுவீங்க, இணைஞ்சிடுறீங்க. அதத்தான் சொல்றேன், நானே நீயே நான் தெளிவா சொல்றேன். அப்படிங்கும் போது ஒன்னாயிடும், 2 ஒன்னாயிடுது. நீங்க இப்ப வீட்டுல இருக்க தண்ணி கடல்ல ஊத்தினா கடல் ஆயிருது. அது மாதிரி நீங்க அதுவாயிடுறீங்க, அவ்வளவுதான். இத யாரும் செய்யறதே கிடையாது. இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, யாரும் செய்யறதும் கிடையாது. அதனாலதான் எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் ஒன்னும் மாற்றம் வர மாட்டேங்குது யாருக்குமே. அப்படியே மேம்போக்கா பேசிக்கிட்டு மேம்போக்கா பண்ணிட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்ப நிறைய பேர் மாற்றம் வருதுங்கிறாங்க. இத கேட்ட உடனே எனக்கு மாற்றம் உடனே ஒரு நிமிஷத்துல ஒரே நல்லா மாறிடுது அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். நீயே நான், நானே நீ. ஆமா, 2 ஒண்ணு ஆகணும். ஒன்னானதான் அங்க மாற்றம் நிகழும். இப்ப ஒரு விதை அழிஞ்சாதானே புதுசா 10,000 விதை மாறுது. அந்த விதை வீட்லயே வச்சு என்ன ஆகும்? வீட்லயே வச்சிருக்கீங்க விதைய, என்ன ஆகும்? ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துல அப்படியே செல் அடிச்சு ஏதோ ஒண்ணு அழிஞ்சிடும், டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். புரியுது உங்களுக்கு? அது அழிதான் போகுது, விதை எப்படி இருந்தாலும் அழிதான் போகுது. 10,000 விதைய உருவாக்கிட்டு போகுது. ஆமா, அது உருவாக்குது. இது சும்மா எப்படியோ ஒண்ணு அழிஞ்சிடும், சாப்பிட்டாலும் அழிஞ்சு போயிடும், இல்ல பூச்சி புழு தின்றோம், எப்படியோ ஒண்ணு காணா போயிடும். ஆனா அங்க வயல்ல நினைக்கிற நெல்லு பாத்தீங்கன்னா அது 10,000 நெல் மணியா மாறுது, அப்படியே வெடிச்சு வருது.
புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். புரியுதுங்க ஐயா. நீயே நான், நானே நீ. அதாவது நான் வந்து அதோட நீ ஒன்னாகணும். ஒன்னாகாம எங்கயோ இருக்குது. நான் சிவனை தரிசிக்க போறேன், நான் சிவனை போய் பிடிக்க போறேன், அங்க இருக்கா ஒண்ணும் வேலை ஆகாது, முடியாது. ஆனா நான் தான் நீ, நீயே நான் அப்படி சொல்லும் போது மட்டும்தான் ஒரு மாற்றம், உடனே ஒரு செகண்ட்ல ஒரு மாற்றம் ஏற்படுமே தவிர, நான் எங்கேயோ சிவன் இருக்கிறாரு நான் பிடிக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பவே சொல்லுங்க, இப்பவே நினைங்க, நானே நீ, அந்த அதான் ஞானம். ஞானங்கிறதே அவ்வளவுதான். ஞானங்கிறதே நான் தான் சிவம், நான் தான் சிவம், நான் தான் சிவம், அதான் ஞானம். ஞானம்னா சுருக்கமா 100 தெளிவு, 100 ஞானம். என்ன ஞானம்? என்ன? நான் தான் சிவம், அதை உணரணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நானே, அதான் அர்த்தம். வேற மந்திர மாதிரி சொல்றேன், வேற மாதிரி சொல்ற, நானே நீ, நீயே நான், ரெண்டும் ஒண்ணுதாங்கிறது அந்த அது உணரும் போது அதுவே ஞானம் ஆகுது, அவ்வளவுதான். உணர்ந்து சொல்றேன், நீ என்ன உணராம இருக்க, நீ என்னமோ பெண்ணாத்திக்கிட்டே நான் போய் அவரை போய் தரிசனம் பண்ண போறேன், பார்க்க போறேன் அப்படிங்கிற. அதெல்லாம் நீ பார்க்கலாம் முடியாது. பார்க்கலாம், பார்த்தாக்கா அது ஒன்றும் அவ்வளவு பெனிஃபிட் இல்ல. பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம், ரொம்ப முயற்சி எடுக்கணும் இதுக்கு. நான் சொல்றது ஈஸியா சொல்றேனே டக்குன்னு, இல்ல நானே நீ, நீ என்ன நானும் பிடிச்சிக்க, ஞானத்தை யூஸ் பண்ண, அப்ளை பண்ண, உடனே உனக்கு பலன் கிடைக்குதே. புரியுதா உங்களுக்கு? ஞானத்தை யூஸ் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷமே, 1 மணி நேரத்தை, ஒரு 2 நிமிஷத்துல உடனே பலன் சேஞ்ச் ஆகுது, வாழ்க்கை எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஆனா நீ வந்து தரிசனம் பண்றேன்னு போனீங்கன்னா 1 நாள் 2 நாள் காத்துட்டு இருக்கணும், இவ்வளவு முயற்சி எடுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? புரியுதுங்க. அவ்வளவுதான். வேற என்ன உங்களுக்கு? இதான் இது ஆன்ம தரிசனம்லாம் வேண்டாம், அதுவாவே தரிசனம் பண்ண வேண்டாம், அதுவா ஆயிட்டா முடிஞ்சு போச்சு, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஓகே. பிரியமான நண்பர்களே, நீங்க தியானம் பண்ணி ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கும் போது, அது எல்லையில்லாத நேரம், ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கும் போது சிவன் வந்து அந்த பவர் வந்து, அந்த ஒளி, சிவ ஒளி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வெளிப்படும். ஓகேவா? தானாகவே வெளிப்படும். அது எப்படி நிகழும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட தீட்சை எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே சிவ ஒளியை தரிசனம் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாட்சியும் நாங்கள் வீடியோவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நண்பர்களே, நேற்று கூட ஒரு பெண்மணி சாட்சி சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதை நீங்களே கேளுங்க. வணக்கம் சாமி, நான் ஜோதி பேசுகிறேன். நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஜோதி இல்லை, இப்போ நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சுவாமி. அதுக்கு உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து ஒரே கோவம், யார் என்ன சொல்லுவாங்களோ, அவங்க நம்மளை பார்த்துட்டே போகிறாங்க, ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்மளை பற்றி எதுவும் பேசுவாங்களோ, அப்படியே என் காதில் கேட்டேன்னா ஒரே சண்டை போட்டு, அவங்க பேச நான் பேச பயங்கரமாக சண்டை வரும். வீட்டுக்குள்ளேயே என் பொண்ணுங்களுக்கு எனக்கும் சரியான சண்டை வரும். இப்போ அப்பா சிவாப்பா உங்களோட வீடியோ கேட்டு எல்லாமே ஒழுங்கு, எல்லா பிள்ளைங்களும் அங்கிட்டு போய் எனக்கு தியானம் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். என் மனசுக்கு எப்படி சொல்கிறது, அப்படியே கூலாக இருக்குது. சரியான வெயிலில் போய் நின்றா கூட என்னுடைய உடம்பு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சாமி. எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு வீடியோவும் பார்க்க அதெல்லாம் காதில் கேட்கும்போது ஆஹா எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன் சாமி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுக்கு மேலே பேச தெரியல. என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய பேச்சுகளும் இப்போ எல்லாமே மாறிடுச்சு சாமி. 8 மாதத்துக்கு இருந்த மாதிரி இப்போ இல்லை. ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். யார் ஏதாவது சொன்னால் கூட நான் சிரிச்சுக்கிட்டே வந்துடுறேன், எனக்கு கோபமே வரல சாமி. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் MC
சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.